ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 1ல இருக்க இயல் 1 வளர்தமிழோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 13 பேஜ் நம்பரில் இருக்கு. ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆ பழமை. ஆ பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ இடை பிளஸ் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ சீர்மை பிளஸ் இளமை. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் ஆ பாரதியார். இது நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிஎன்பிஎஸ்சி பிட்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. மா என்னும் சொல்லின் பொருள் ஈ விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் என்னது? ஈ விலங்கு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அதை மற்றவங்க கிட்ட எப்படி அதை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு என்ன ஒரு மீடியேட்டரா நீங்க யூஸ் பண்றீங்க? மொழி. இப்போ மொழிங்கிறது இங்கிலீஷ் இருக்கட்டும், ஹிந்தி இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். பட் நீங்க நினைச்சதை இன்னொருத்தவங்க கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்கு கண்டிப்பா மொழி தேவைப்படுது. மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனின் அஃது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின். இப்போ அடுத்து சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. எந்த தொடர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணும். இதான் இதுக்கு அர்த்தம். தனி சிறப்பு. தனி சிறப்புங்கிறது அதுக்கு உண்டான ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு விஷயம். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ பாரதியார் தனி சிறப்பு மிக்கவர் குழந்தைகள் பாடல் எழுதுவதில். ஏன்னா அவரை தவிர வேற எதுனாலையும் யாருனாலையும் அந்த அளவுக்கு ஈர்ப்புடைய கவிதைகளா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எதுவுமே எழுத முடியாது. ஸோ அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி அதோட மீனிங். இதை வச்சு நீங்க எந்த ஒரு தொடர் வேணாலும் இது பண்ணலாம், மேக் பண்ணலாம். நான் ஒரு தொடர் மேக் பண்றேன். திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனின் தனி சிறப்பு ஆகும். அதனின் தனி சிறப்பு ஆகும். திருக்குறள் பல மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதோட தனித்துவம், தனி சிறப்பு இருக்கிறதுனாலதான் அதை பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நாள்தோறும்ங்கிறது நம்ம டெய்லியும் பண்ற ஒரு விஷயம். ஸோ டெய்லியும் என்ன மாதிரி விஷயம் கடைபிடிக்கணும்? நாம் நாள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த இதை சென்டென்ஸ் தனி சிறப்பு பாருங்க, தனி சிறப்பு. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த சென்டென்ஸ் வச்சு நீங்க மேக் பண்ணிருக்கீங்களா? இப்படிலாம் எழுதக்கூடாது. நான் இடம் இல்லாததுனால எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நாம் நாள்தோறும் நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி தெரியணும். ஓகேவா?
ஸோ இதோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் முடியுது. குருவினா சிறுவினா வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க.